இந்த வீடியோவில் டோனட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டோனட்ஸ் வந்து நம்ம கடையில் உள்ள மாதிரி எக்ஸாக்ட் டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். ஒரு பவுலில் நல்ல மிதமான சூட்டில் இருக்க பால் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஒரு கப் பால் நல்ல மிதமான சூட்டில் இருக்க மாதிரி தான் ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப சூடாக இருக்க மாதிரி ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இதுலேயே வந்து 1/4 கப் சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கணும். இதுலேயே வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வந்து ட்ரை ஈஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் ட்ரை ஈஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன். ஆனால் அது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வந்து ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆனால் இந்த இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ இதிலே வந்து 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடணும். முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் முட்டையை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் நம்ம முட்டை ஆட் பண்ணும்போது நல்லா டோனட்ஸ் வந்து நல்லா சாஃப்டாகவே நமக்கு கிடைக்கும். இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ இதிலே 75 கிராம் பட்டர் எடுத்துக்கணும். பட்டர் இந்த மாதிரி கட்டியாக ஆட் பண்ணக்கூடாது. அதை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதுலேயே வந்து 4 கப் மைதா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து 4 கப் மைதா மாவு, அதாவது 1/2 கிலோ மைதா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இன்னும் வந்து கம்மியான குவான்டிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 கப் மைதா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் கொஞ்சம் லார்ஜ் குவான்டிட்டி டோனட்ஸ் பண்ணிக்க போகிறேன். அதனால் நான் 1/2 கிலோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுலேயே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு வந்து ஆப்ஷனல் தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட எக்ஸ்ட்ராவாக எந்த தண்ணியும் தேவைப்படாது, கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு இதுலேயே வந்து மேலே எல்லாம் எல்லா பக்கமும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும் மேலே. இதை நல்லா பிசைஞ்சிட்ட பிறகு ஒரு காட்டன் துணியோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சோ நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ இந்த மாவு வந்து ஒரு 2 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஓரமாக வச்சிடணும். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு அப்படின்னு. ஆல்மோஸ்ட் இந்த பவுலே நிறைஞ்சு வர அளவுக்கு நல்லாவே டபுள் ஆகிடுச்சு. சூப்பராக மாவு வந்து ஃபார்ம் ஆகி வந்திருக்கு. இப்போ நல்லா இந்த மாவு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். மாவு பெனையும் போது நல்லாவே சாஃப்டாக இருக்கும். இப்போ இது ஒரு ஒர்க் ஏரியாவுக்கோ இல்லை ஒரு பிளேட்டுக்கோ மாற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கை வச்சு இழுத்து விட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். அந்த மாவில் எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் நல்லா அதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா மாவை பிசைஞ்சிட்ட பிறகு இதை வந்து நம்ம தேய்ச்சி ரவுண்டாக கட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஒர்க் ஏரியா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா நல்ல ஒரு பெரிய பிளேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மாவு நல்லா ஒட்டாமல் வர்றதுக்காக ஒரு பட்டர் ஷீட் வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து மைதா மாவை ஆட் பண்ணி தேய்ச்சிக்க போகிறேன். 2ஆக பிரித்து வச்சதில் ஒரே ஒரு மாவு மட்டும் நல்லா எடுத்து இந்த மாதிரி தேய்க்கணும். ரொம்ப மெலிசாலாம் தேய்க்க கூடாது. ஓரளவுக்கு அந்த மாவு நல்லா கனமா இருக்க மாதிரியும் நல்லா தேய்க்கணும். நல்லா இந்த மாதிரி மொந்தமாக தேய்ச்சிக்கணும். அதுக்கப்புறம் நான் ரவுண்டாக கட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டம்ளர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். என்றைக்குமே நீங்கள் இந்த மாதிரி மாவெல்லாம் ஷேப்பாக கட் பண்ணணும் அப்படின்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கிற எட்ஜாக பார்த்து சூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த டம்ளர் வந்து நல்லா ஷார்ப்பான ஒரு டம்ளர் வந்து எடுத்துக்கிட்டேன். ஒருவேளை உங்ககிட்ட குக்கி கட்டர்ஸ் கூட இல்லை டோனட்ஸ் கட்டர் கூட இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ண போகிறது வந்து எதுவாக இருந்தாலுமே அதோடைய எட்ஜஸை வந்து நல்லா மாவு வச்சு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ரவுண்டாக கட் பண்ணும்போது அந்த மாவும் அந்த டம்ளரில் ஒட்டாமல் வரும். ஃபஸ்ட் அந்த டம்ளரில் மாவு அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ராவாக உள்ளதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரியே எல்லா பேட்சஸும் வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது கட் பண்ணுறதுக்கு. நல்லா பர்ஃபெக்டான ஷேப்பில் நல்லா ரவுண்டாக இருக்குது. இப்போ ரவுண்டாக மட்டும்தான் கட் பண்ணணும். சென்டரில் வந்து சின்ன ஹோல்ஸ் போட வேணாம். இப்போதைக்கு நான் சொல்கிற மாதிரி எக்ஸாக்டாக பண்ணுங்கள்.
இப்போ நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டு அதை வந்து மறுபடியும் ஒரு காட்டன் கிளாத்தோ அப்படி இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சோ நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். மறுபடியுமே அந்த சின்ன சின்ன ரவுண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுவே வந்து நல்லா டபுள் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம சின்ன சின்ன ரவுண்ட் வந்து கட் பண்ணிக்கணும். சென்டரில் நான் கட் பண்ணுறதுக்கு வந்து நாசில் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த நாசில் நல்லா ஷார்ப்பான எட்ஜஸாக இருந்தது. அந்த ரீசனால் நான் நாசில் யூஸ் பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன மூடி உங்ககிட்ட இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்டாக நான் நாசில் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கட் பண்ணதையுமே டக்குன்னு இந்த ரவுண்டை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மட்டும் விட்டுருங்க. அழகாக இந்த மாதிரி கை வச்சு ரிமூவ் பண்ணாலே சூப்பராக வந்துடும். இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த டோனட்ஸை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஓவர்லோட் பண்ண வேணாம். எண்ணெயை ஓரளவு கொஞ்சம் ஃப்ரீயாகவே விடுங்க. இப்போ வந்து இது ஓரளவுக்கு 4 போட்டாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இது போட்டதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வரும். அடுப்பை வந்து ரொம்ப வந்து வேகமாக எரிக்க வேணாம், மீடியம் ஃப்ளேமில் இருந்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சோ இல்லை ஒரு கரண்டி யூஸ் பண்ணியும் இந்த மாதிரி திருப்பி போட்டுடணும். ஒரு சைட் பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் வெந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வேகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். இதே மாதிரியே எல்லா பேட்சஸும் வந்து பொறுமையாக நீட்டாக பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் டோனட்ஸ் எல்லாம் சூப்பராக ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்து டோனட்ஸை வந்து நல்லா டிப் பண்ணுறதுக்கு சுகர் கிளேஸ் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். ஒரு பவுலில் 3/4 கப் பவுடர் பண்ண சுகர் வந்து ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே 3/4 கப் நல்லா காய்ச்சின பாலை ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் 3/4 கப்பும் அப்படியே ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பவுடர் சுகருடைய அளவை விட இன்னும் நல்லா கம்மியாகவே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம ஆட் பண்ணி நம்ம அந்த கிளேஸ் பண்ணும்போது நல்லாவே திக்காகவே கிடைக்கும். எனக்கு ஓரளவுக்கு வந்து லிக்விட் மாதிரி இருந்தாலே ஓகே. அந்த ரீசன்னால நான் வந்து 3/4 கப் பவுடர் சுகருக்கு 3/4 கப் பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுலேயே வந்து கொஞ்சமாக வந்து பட்டர் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்போ வந்து டேஸ்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பொரிச்சு வச்சுருந்த டோனட்ஸை வந்து இதில் டிப் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் இந்த சுகர் கிளேஸ் வந்து நல்லா வந்து திக்காக பண்ணியிருந்தாலுமே நல்லாவே ஸ்டிக்காக கிடைக்கும். இப்படியும் பண்ணிக்கலாம், இல்லை அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு போட்டதையும் டிப் பண்ணி எடுத்தால் போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எல்லா டோனட்ஸையுமே வந்து எடுத்துக்கலாம். எல்லா டோனட்ஸும் சூப்பராக வந்து டிப் பண்ணியாச்சு. நம்ம இந்த அளவுக்கு வரைக்குமே நமக்கு இந்த டோனட்ஸ் ரெடி பண்ணால் கூட போதும். நம்ம இப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். அது வந்து கிளேஸ்டு டோனட் மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இன்னும் நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டுக்காக நான் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடியே வந்து ஒயிட் கனாஷும் சாக்லேட் கனாஷும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். என்னோட ப்ரீவியஸ் 2 வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது வந்து டார்க்கான கனாஷ், இது வந்து ஒயிட் கனாஷ். இது ரெண்டுத்திலையும் நான் டிப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு பக்கம் மட்டும் டிப் பண்ணாலே போதும். 2 பக்கமும் டிப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக வந்து டோனட்ஸில் வந்து கனாஷ் வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. நல்லா டார்க் சாக்லேட்டை வந்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதில் தான் டிப் பண்ணி எடுப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஸ்டிக் ஆகி கிடைக்கும். ஆனால் நான் வந்து நிறைய குவான்டிட்டி சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணாமல்
நான் இந்த மாதிரி ஒரு சின்ன DIY மாதிரி கனாஷ் மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கிறோம். இதுவும் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து டார்க் கனாஷ், இது வந்து ஒயிட் கனாஷ், இது ரெண்டுத்துலேயுமே நல்லா டிப் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு பிளேட்டில் வச்சிடணும். இந்த டோனட்ஸை வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நல்லாவே செட் ஆகிடும். இல்லை வந்து இந்த மேலே நம்ம போடுற கோட்டிங் வந்து நல்லா திக்காக வரணும், மெல்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் நல்லா வந்து டார்க் சாக்லேட்ஸ் வந்து மெல்ட் பண்ணிவிட்டு அதை கூட நம்ம டிப் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த டோனட்ஸ் வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக இருக்கணும் அப்படின்னா இதுக்கு மேலே லைட்டாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் தூவி விட்டு டிசைன் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து ஷாப்பில் வாங்குற எக்ஸாக்ட் டேஸ்ட்லாம் அப்படியே இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டோனட்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த ரெசிபியை இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்ததுக்காக நான் உங்களுக்காக ஒரு போனஸ் டிப் சொல்கிறேன். நிறைய பேர்கிட்ட வந்து ஈஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்காது. அந்த ரீசன்னால நம்ம சேனல்ல ஆல்ரெடியே வந்து ஈஸ்ட்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க அந்த ஈஸ்ட் கூட யூஸ் பண்ணி இந்த டோனட்ஸ் பண்ணிக்கலாம். 100% பர்ஃபெக்டான ஈஸ்ட் இல்லாட்டி கூட ஒரு 80% அதை வந்து மேட்ச் பண்ற அளவுக்கு நம்ம அந்த ஹோம்மேட் ஈஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் டே அப்போ இல்லை ஏதாவது ஒரு ஈவினிங் ஃபங்க்ஷன் ஏதாவது வைக்கிறீங்கனாலோ இல்லை ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது வைக்கிறீங்க, நிறைய பேர் கெஸ்ட்லாம் வராங்க அப்படின்னா நம்ம ஸ்வீட்டுன்னு சொல்லி யூஸ்வலாக பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டோனட்ஸ் எல்லாம் பண்ணி கூட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் பண்ணீங்கன்னு கூட யாருமே நம்ப மாட்டாங்க, எங்கேயோ ஆர்டர் எடுத்து தான் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி நினைப்பாங்க. ஒருவேளை நீங்கள் இந்த டோனட்ஸ் எல்லாம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா கூட இதை வந்து நீங்களே வந்து கூட பண்ணி நிறைய பேட்சஸ் பண்ணி நீங்கள் கூட கடைக்கு வந்து ஒரு ஆர்டர் மாதிரி எடுத்து பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் மட்டும் உங்களுக்கு எங்கேயாச்சும் கிடச்சிச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு அதோட லிங்க் கொடுக்குறேன், அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் ஈஸ்ட் மட்டும்தான் ஒரு சிலர்கிட்ட இல்லாமல் இருக்கும், மற்றபடிக்கு எல்லாமே வந்து நம்மள்கிட்ட இருக்க பொருள் தான். புதுசாக நம்ம எந்த ஒரு பொருளையும் நம்ம தேடி போய் வாங்கணும்லாம் கிடையாது. மேக்ஸிமம் எல்லார்கிட்டையுமே இது அவைலபிளாக இருக்கிற பொருள் தான். நீங்களும் நம்ம சேனல்லேருந்து ஏதாச்சும் ரெசிபிஸ் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா jkrecipes786@gmail.com இந்த மெயில் ஐடிக்கும் jkrecipes786 இந்த இன்ஸ்டா ஐடிக்கும் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணலாம்.